ஹாய், ஹலோ. ஸோ, இன்னைக்கு ரொம்பவுமே சாரி. இன்னைக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான, ரொம்பவுமே முக்கியமான ஒரு ரீடிங் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், வர மார்ச் 6ஆம் தேதி ஆ அ சனி பெயர்ச்சி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ, இந்த சனி பெயர்ச்சி பலனாக உங்களோட லவ் லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு மேஷராசி, சிம்ம ராசி, தனு ராசி உங்களுக்கான இந்த சனி பெயர்ச்சிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க சனி பகவான் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். பட் ஆனா அவரை மாதிரி ஒரு நல்லது செய்யற ஒரு கடவுள் யாருமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷராசி, சிம்மராசி, தனுராசி உங்களுக்கு சனி பெயர்ச்சிக்கான உங்களோட லவ் லைஃப்ல என்ன பிளஸ்ஸிங்ஸ் சனி பகவான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நிறைய எனர்ஜியை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த எனர்ஜியை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆஹா, பியூட்டிஃபுல். ஸோ நீங்க இத்தனை நாள் ரொம்பவுமே எக்ஸாக்ஷன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும், என்ன பாடாப்பட்டாலும், என்னதான் புரண்டாலுமே நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்காம இருந்தது. இப்போ நீங்க அழகா அந்த பூக்களை பார்க்க போறீங்க. இந்த சனி பெயர்ச்சியில ரொம்ப அழகா உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப அழகான பூக்கள் ரொம்ப அழகா மலர போகுது. உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மலர போகுது. நிறைய ஹீல் ஆக போறீங்க. மன ரீதியா நிறைய உங்களுக்கு கஷ்டங்கள், மன ரீதியான நிறைய பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஹீல் பண்ண போறாங்க. ரொம்ப அழகா உங்களை ஹீல் பண்ணி ரொம்ப அழகா உங்களை பார்த்துக்க போறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எந்த விஷயத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எந்த விஷயத்துல நீங்க ஜாகிரதையா இருக்கணும், அல்லது எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கால் ஆன் யுவர் ஏஞ்சல்ஸ். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஏஞ்சல்ஸ்க்கு ப்ரேயர் பண்ணுங்க, டிவைன்ட்ட கேளுங்க, நிறைய கோயிலுக்கு போங்க, நிறைய ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷன் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ உங்களோட லவ் லைஃப்ல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும், அல்லது நீங்க மேரேஜ் ஆகாம இருக்கீங்க, அல்லது டைவர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த மேரேஜ்க்கு வெயிட் பண்றீங்க, அல்லது நியூ லவ்க்கு வெயிட் பண்றீங்க, அல்லது உங்க லைஃப்ல ரொம்ப அழகான பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கோயிலுக்கு போங்க, நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ரிலேஷன்ஷிப்கான விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னும் சனி பகவான் சொல்றாங்க. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே ஓகே, உங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுது. நீங்க மேபி நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளவு பிரியம் கொடுத்தேன், இவ்வளவு அன்பு கொடுத்தேன், இவ்வளவு பாசம் கொடுத்தேன், பட் ஆனா அவங்க என்னை கண்டுக்கல, என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க, என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பட் ஆனா உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கான அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து நியாயங்களையும் கொடுக்க போறாங்க. இங்க பாருங்க, தராசு உங்களுக்கு அனைத்து நியாயங்களையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்க வேணா நினைக்கலாம் ஆப்போசிட் பர்சன் எல்லா எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு. பட் ஆனா எவிடன்ஸே இல்லைனாலும் கடவுள் நினைச்சா எப்பேற்பட்ட எவிடன்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஓகே, நீங்க இத்தனை நாள் பணம், உங்களோட கரியர் எல்லாமே பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க. இது எல்லா விஷயமே உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி ஃபெய்த், நம்பிக்கையை விட்டுறாதீங்க. எக்காரணத்தை கொண்டு நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அதே மாதிரி மற்ற யார் விஷயத்துலையும் தலையிடாம உங்களோட பிஸ்னஸ், உங்களோட லைஃப், உங்களோட ஃபேமிலியை பத்தி நிறைய யோசிங்க. அதனால உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கிளைம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க.